திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் மின்னொளி அலங்காரத்தில் அண்ணாமலையார் கோவில் ஜொலிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். நந்தா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை மகாதீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாள் நிகழ்வாக நாளை அண்ணாமலையார் மலை உச்சியில அந்த மகா தீப திருவிழா என்பது அந்த மகா குப்பரையில ஏற்றக்கூடிய நிகழ்வு சரியாக மாலை 6:01 மணி அளவில் அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே ஒரு கோலாகல உற்சாகத்தோடு காட்சியளிக்கக்கூடிய நிலையில கோவிலுடைய அனைத்து கோபுரங்களிலும் மின் ஒளிகளால் மிகுந்த பார்ப்பதற்கே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அண்ணாமலை கோவில் முழுவதும் காட்சியளிக்கிறது. நம்முடைய ட்ரோன் பிரத்யோக கழுகு பருந்து பார்வை காட்சிகள் அதனை உணர்த்துகிறது. திருவண்ணாமலை நகர் முழுவதுமே தீப திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஒரு மின்னொளி காட்சியாக காட்சியளிக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வை முன்னிட்டு நகர் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறாங்க. கிரிவல பாதை, மாட வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காட்சியளிக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த பிரத்யோக காட்சி அண்ணாமலையார் கோவிலுக்கு கூடிய அனைத்து கோபுரங்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாளை காலை சரியாக 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு கோவிலுக்கு கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் அந்த தீபம் ஏற்றப்பட்டு சுமார் 11:30 மணி அளவில் அந்த தீபம் என்பது மலை உச்சிக்கு அனுப்பப்பட இருக்கிறது. சரியாக மாலை 6:01 அண்ணாமலை கோவில் அண்ணாமலையை பொறுத்தவரை திருவண்ணாமலையில அந்த மகா தீப திருவிழா என்பது ஏற்றப்பட இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வை நேரில் காண்பதற்காக திருவண்ணாமலை வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நம்முடைய எக்ஸ்டீரியர் அந்த காட்சியில பார்க்கிறோம். ஒரு எக்ஸ்டீரியர் பேர்ட் வியூ, ஐ வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு பருந்து பார்வையில அண்ணாமலை கோவில் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கண்கொள்ளா காட்சியாக ஒரு எக்ஸைட்மெண்ட் பேக்டாப், ஒரு பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை தெரிவிக்கக்கூடிய வகையில அண்ணாமலையிடம் தங்களுடைய வேண்டுதலை தெரிவிக்கக்கூடிய வகையில ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு 40 தீப திருவிழாவோட கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட இருக்கிறது. அதனால 15க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், 5 மாவட்ட எஸ்பி, அதே போல வடக்கு மண்டல ஐஜி அஷாகா தலைமையில ஒரு குழு தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. கோவிலை சுற்றிக்கூடிய மாட வீதி, அதே போல கிரிவல பாதை ஆகியவற்றை கண்காணிக்கக்கூடிய வகையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய வகையில ஒரு சர்வைவல் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அதை கண்காணிச்சு வராங்க. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஏற்பாடு செய்திருக்கிறது. மருத்துவ உபகரணங்களுக்கான மருத்துவ சேவை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் இந்த கிரிவல பாதை மற்றும் மாட வீதியில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த வகையில நாளை கார்த்திகை தீப திருநாளான மகாதீபம் ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக திருவண்ணாமலையில் கொண்டாடப்பட இருக்கிறது. முன்னதாக இந்த கழுகு பார்வையில இந்த அனைத்து கோபுர கலசங்களும் கோபுரங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க திருவண்ணாமலை மகாதீபத்தை ஒட்டி மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை பார்த்து வருகிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நாளை மாலை 3:30 மணி முதல் சிறப்பு நிரலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி. போற்றி சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய.